தேர்தல் நடத்தை விதிகளை மீறி செயல்படுவதாக கூறி முதலமைச்சரின் செயலாளர் உமாநாத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க கோரிய வழக்கில் தேர்தல் ஆணையம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் முதலமைச்சரின் செயலாளர் உமாநாத் தேர்தல் நடத்தை விதிகளை மீறும் வகையில் செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டி பாரதிய ஜனதா கட்சியை வழக்கறிஞர் மோகன்தாஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் தேர்தல் அறிவிப்புக்கு பிறகு அரசு அதிகாரிகள் தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடும் நிலையில் தொடர்ந்து முதலமைச்சரின் செயலாளராக உமாநாத் மாவட்ட ஆட்சியர்களுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் உத்தரவுகளை பிறப்பித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் செயலாளர் உமாநாத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும்படி தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட வேண்டும் என்று மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த முறை இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது உமாநாத்தை எதிர்மனுதாரராக சேர்க்க நீதிமன்றம் அறிவுறுத்தி இருந்தது. அதன்படி ஐஏஎஸ் அதிகாரி உமாநாத் வழக்கில் எதிர்மனுதாரராக சேர்க்கப்பட்டார். இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி எஸ்.ஏ. தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி ஜி. அருள்முருகன் அடங்கிய அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரரால் குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஐ.ஏ.எஸ். அதிகாரிக்கு தேர்தல் பணிகளுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் மனுவுக்கு ஏப்ரல் 17ஆம் தேதிக்குள் பதில் அளிக்கும்படி தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்தனர்.